ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினாலே குலோப்ஜானும் முறுக்கும் இல்லாமல் கிடையாது. இன்றைக்கி நம்ம குலோப்ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எம்டிஆர் குலோப்ஜாம் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த எம்டிஆர் குலோப்ஜாம் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதில் நல்லா ஒரு பெரிய கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இதை லைட்டாக கொஞ்சமாக பால் இல்லை தண்ணி எதுனாலும் யூஸ் பண்ணி கொஞ்சமாக அதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. லைட்டாக கொஞ்சமாக தண்ணியோ பாலோ சேர்த்து நம்ம பிசைச்சிக்கலாம். சுடு தண்ணி கிடையாது, நார்மல் வாட்ரு தான். நார்மல் வாட்ரு ஊற்றி கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. லைட்டாக அப்படியே கொஞ்சமாக விரல்கள்லேயே வச்சு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விரல்கள்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு சர்க்கரையோட அளவு, சுகரோடைய அளவு பார்த்திங்கன்னா, நான் 1/2 கிலோ எடுத்ததுக்கு 1 கிலோ சர்க்கரை, 1.25 லிட்ரு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் யூஸ் பண்ணல, அதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் 2 ஏலக்காவே போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இதுக்கு எந்த பாகுப்பதமும் கணக்கு கிடையாது. லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சுன்னா ஓகே, அதோட போதும். இது நல்லா கொதித்து கொஞ்சம் லைட்டாக வற்றி வரணும். அவ்வளோதான் நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவுகளை எடுத்து நம்ம சின்னதாக உருண்டை பிடிச்சிக்குவோம். இந்த மாதிரி உருண்டையை ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக உருண்டை மட்டும் பிசைஞ்சுக்கோங்க. உருண்டை பிடிக்கும்போது விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் உருண்டை போட்டு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன், அதில் நான் ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கிறேன். குலோப்ஜான் இல்லாமல் நமக்கு தீபாவளி பண்டிகையே கிடையாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குலோப்ஜான் நல்லா குண்டு குலோப்ஜான் அந்த மாதிரி சூப்பராக வரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இதே மாதிரி ரொம்ப அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மேலே ஃபுல்லாக சீக்கிரம் கருகிரும், உள்ளே முழுக்க வேகாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணுங்கள். மாற்றி அங்கிட்டு இங்கிட்டு லைட்டாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் நமக்கு நல்லா வெந்து வரும். இது மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. லைட்டாக உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அது வேகணும். வெந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், நம்ம அதை எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி மாறி திருப்பி விட்டுட்டே இருங்க. ரொம்ப வெள்ளையாக எடுத்துடாதீங்க, அதுக்குன்னு ரொம்ப கருப்பு கலரில் இருக்காங்க. ஓரளவு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு ஜீனி பாகில் நம்ம அப்படியே போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான குலோப்ஜானு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே நான் சும்மா பிஸ்தா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அம்மு சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி.